எல்லோருக்கும் காலை வணக்கம். ஒரு கதை, சின்ன குட்டி கதை கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். கவுதாரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கவுதாரி பறவையை ஒரு சந்தையில் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் 2 கூண்டு வச்சுருந்துருக்காரு அந்த விற்கிறவர். ஒரு கூண்டு பெரிய கூண்டு, ஒரு கூண்டு சின்ன கூண்டு. இந்த பெரிய கூண்டுக்குள்ளே நிறைய கவுதாரி, 200-300 கவுதாரி அடைச்சி போட்டிருந்துருக்காரு. அந்த சின்ன குண்டில் ஒரே ஒரு கவுதாரி மட்டும் இருந்திருக்கு. ஒருத்தர் கவுதாரி வாங்க போயிருக்காரு. என்னங்க வேலைன்னு சொல்லியிருக்காரு. இந்த கவுதாரி, இந்த 200-300 கவுதாரி அப்போது அடைச்சி போட்டிருக்காரு பாருங்கள் பெரிய குண்டில். இந்த கவுதாரியில் ஒரு கவுதாரி வாங்கினா 100 ரூபா, ஜோடி வாங்கினா 150 ரூபான்னு சொல்லியிருக்கார். இந்த கவுதாரி, ஒரே ஒரு கவுதாரி இருக்கே இந்த சின்ன குண்டில், இந்த கவுதாரி எவ்வளோன்னு கேட்டிருக்கார். இந்த கவுதாரி 4000 ரூபான்னு இருக்கார், அந்த ஒரு கவுதாரியை. அப்போ கவுதாரி வாங்க வந்தவருக்கு கேட்டிருக்காரு, எங்க 2 ஒன்று தானேங்க, இந்த கவுதாரி மட்டும் ஜோடி 150 ரூபா, ஒன்றா வாங்கினா 100 ரூபான்னு சொன்னீங்க, இதில் ஒரு கவுதாரி 4000 சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. எங்க அந்த கவுதாரினா சாதாரண கவுதாரியா? இந்த கவுதாரியை வச்சு தாங்க இந்த கூண்டில் அடக்க 200-300 கவுதாரியை பிடிச்சிருக்கேன். இந்த கவுதாரியை வச்சு நடிக்க வச்சு கத்த வச்சு அப்படியே ஒரிஜினல் கவுதாரி கத்துனா அது எல்லா கவுதாரி வந்துடும்ல, அதை வச்சு இறைய போட்டு பிடிச்சிருக்கேங்க. இது நடித்து தாங்க எல்லாத்தையும் ஏமாற்றி தாங்க கொண்டு வந்து பிடிச்சி தாங்க இந்த கவுதாரி பற விற்றுக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் இந்த கவுதாரிக்கு அங்கே மதிப்பு அதிகம். அதனால் அங்கே அந்த கவுதாரியை 4000க்கு விற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே வாங்க வந்தால் சாதாரண இல்லை. உடனே குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு தான் வந்தவர். ஆனால் ஒரு வித்தியாசமானவர் அவர். உடனே சொன்னார், இந்த கவுதாரி எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கார். 4000 பரவாயில்ல கொடுங்க, 4000 பரவாயில்ல, 4000னாலும் பரவாயில்ல, 40,000னாலும் பரவாயில்ல, அந்த கவுதாரியை கொடுங்க. வாங்கினார். வாங்கி உடனே அந்த இடத்துல கழுத்தறுத்து துண்டா போட்டார் அந்த கவுதாரியை. அப்போ வியாபாரம் பண்ணவர் கேட்டார், ஏங்க இந்த 4000 கொடுத்து வாங்கி கவுதாரியை இப்படி கழுத்தறுத்து போட்டுட்டீங்களேன்னு சொல்லி. அப்போ சொன்னாராம் அவர், இப்படிப்பட்ட கவுதாரிகள் இருந்தால் ஒன்று தான், இல்லாத மாதிரி ஒன்று தான். நடித்து எல்லாத்தையும் எத்தனை பேரை ஏமாற்றி உங்கள்கிட்ட கொண்டு வந்து அத்தனை பேரை ஏமாற்றி கெடுத்து குட்டி வச்சார் ஆக்கியிருக்கு. இது மாதிரி கவுதாரிகளும் இது மாதிரி ஆட்களும் இருந்தால் ஒன்று தான், இல்லாத மாதிரி ஒன்று தான். அதனால் இப்படிப்பட்ட கவுதாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி கழுத்தறுத்து போட்டேன்னு சொன்னாராம். அதனால் கவுதாரி மட்டும் இல்லை, மனித வாழ்க்கையிலையும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நடித்து கெடுத்து குட்டியச்சவராக்கிற மனிதர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவையில்லை நமக்கு. அப்படி விஷயத்தை சொல்கிறது தான் இந்த கவுதாரி கதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அந்த கவுதாரி கதையை கேட்டேன், உங்களுக்கு அதை சொன்னேன். தேங்க்ஸ்.